not just losing weight like that and then falling sick. That is not the idea at all. ஸோ இதில் பல ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டோம். இதில் வேறு இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டெஃபினட்டாக இவங்க சாப்பிட்றது இப்போ 60% ஒரு 2000 கேலரிஸ்லன்னு வச்சுக்கோங்க. 1000ல் 600, 2000ல் உங்களுக்கு 1200 கேலரிஸ் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து வரும். அதை 4ஆல் வகுக்கணும். ஸோ 1200 by 4 is 300 grams of carbohydrate. Where is 300? Where is 30? புரியுதுங்களா? இந்த அளவு குறைச்சிட்டு வெயிட்டை குறைச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு some people go into depression, some people get into so many other problems that they are not able to get out of it. ஸோ இது ஜாகிரதையாக பார்க்கணும். டெஃபினட்டாக இனிஷியல் ரிசல்ட்ஸ் வரும், வெயிட்டு குறையும், சுகர் குறையும். சுகர் குறைஞ்ச உடனே மருந்தெல்லாம் எடுத்துடுறாங்க. then they start eating all the carbs. இப்போ இந்த 30 கிராம் கார்ப் டயட்டில் பார்த்தீங்கன்னா பால் கூட கிடையாது, பிகாஸ் பால் ஹேஸ் கார்போஹைட்ரேட். பருப்பு கிடையாது, ஏன்னா பருப்பு ஹேஸ் 50% கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி பல விஷயம் கிடையாது. அப்போ அது லோ கார்பா நோ கார்பா மேம்? எனக்கு அது லோ கார்ப். ஓகே. வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட்டுன்னு சொல்கிறது 30 கிராம். லோ கார்போஹைட்ரேட் டயட்னா ஒரு 80 to 100 கிராம்ஸ். அதுவே கஷ்டம், ஏன்னா 300 கிராம்லேருந்து 100 கிராம் வந்தால் மற்றது உங்களுக்கு ப்ரோட்டீனாக ஏற்றணும், கொழுப்பு சத்தாக ஏற்றணும். இவங்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் வச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெய் குடிங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஃபேட்டை குடிக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? இஸ் இட் லைஃப் லாங்? ஸோ இவங்க மருந்தை விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு காஃபியில் தானே பால் ஏற்றிக்கலாம், ஒரு பருப்பு தானே அதை போட்டுக்கலாம், இந்த மாதிரி சொல்லிட்டு they do not cheat meal இல்லை, ரெகுலராக they start including, they do not tell the person. அப்போ என்ன ஆகுது, அவங்க இது மாதிரி சாப்பிட்றாங்க லோ கார்ப்னு, மருந்து கொடுக்காத விட்டுறாங்க. இப்போ மருந்தும் எடுக்கலை, இவங்க மட்டும் கார்ப் சாப்பிட்றாங்க. they end up worse than where they started. ஸோ இதெல்லாம் நல்ல விழிப்போடு தெரிஞ்சு பண்ணணும். ஒரு ஷார்ட் டைம் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் வேணும், இல்லை எங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் வேணும், திடீர்னு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, நாங்கள் ஒரு 2 months பண்ணுறோன்னா ஓகே.